ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்னைக்கு பலாக்கொட்டை வறுவல் நான்வெஜ் சுவையில் செய்யலாம். பலாக்கொட்டை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இது மாதிரி இடித்து 1-2 இடித்து வச்சுக்கலாங்க. இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அளவு காரம், உப்பு போட்டு பரட்டி இறக்கினா நம்முடைய பலாக்கொட்டை வறுவல் சூப்பராக எம்மியாக நான்வெஜ் சுவையில் ரெடி ஆகிடுங்க. நம்ம போட்டோங்க, நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு ஸ்லோ பேனில் வச்சுட்டு ஒரு வதக்க வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நீங்கள் ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். எண்ணெயில் கூட செய்யலாம், எண்ணெய் உடம்பு கெடுதின்றதால கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். காரம் நமக்கு தேவைக்கு ஏற்ப காரம் போட்டுக்கலாம். நான் 2 குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் நல்லா காரம் சரமாக இருக்கும், அதனால் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கேன். அதுவே அதிகம்தான். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பரட்டி ட்ரையானோடனே இருக்கனா நம்முடைய பலாக்கறி நான்வெஜ் சுவையில் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டனோன்னு பார்க்கலாம். பொரியல் நான்வெஜ் சுவையில் சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு.